சிஐஏ ஒன்னோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மாடலோ 1 அண்ட் மாடலோ 2 சரிங்களா. உங்கள் விஐடியில் 2 கான்செப்ட் இருக்குது. ஓடி அண்ட் பிடியில் மாடல் 1 அண்ட் மாடலோ 2வில் 2 கான்செப்ட். இப்போ ஓடியில் என்னென்ன பார்ட் இருக்குது, கம்பல்சரி எது வரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், அண்ட் ஆல்சோ வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், அண்ட் ஆல்சோ இந்த எல்சிஆர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், அண்ட் என்னோட மெத்தட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் ஃபார்ம் ஒன்று இருக்கும் பாருங்க, மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் அண்ட் பாராமீட்டர் இருக்கும். இந்த 4 பார்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 3 கொஸ்டின் வந்துடும். அது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்சிஆர் சர்க்கியூட்டில் ஒன்று கேட்பாங்க. லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பல பார்த்தீங்கன்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரு கொஸ்டின் கூட வரல. மேபி எதுக்கு பதிலாக கேட்பாங்கன்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் லாஸ்ட் டைம் வராதனால இந்த டைம் உங்களுக்கு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கேட்கலாம். எது ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எய்தர் மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி ஆர் எல்சிஆர் சர்க்கியூட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். சரிங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மொத்தம் 4 கொஸ்டின் கேட்க வேண்டியதில் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த 2ல் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கொஸ்டின் வரலாம். சரிங்களா, அதை பார்த்தா ஐடல்ஸ் ஃபார்ம் கேட்கல. நீங்கள் அனுப்புறீங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஐடல்ஸ் ஃபார்ம் கேட்கல. அப்போ இந்த தடவை ஐடல்ஸ் ஃபார்ம் வரும், கொஞ்சம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வரலாம் ஏங்க சார் வழியும் கேட்குறேன். TD is equal to theta, T square D square is equal to theta x squared D squared plus 3D 3xt plus 4 into t equal to sum log t. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா sum log x அது log t தானே வருது, t ஆமாம் log t ன்னு வச்சுக்கோங்க, dt by dx பண்ணலாம். சரிங்களா, இந்த ஃபார்மேட் வந்து எப்படி போடுவீங்க அப்படின்னு e power z is equal to t, z is equal to log t. ஆமாம், அப்படி வச்சு மல்டிட் போகிறது தான் ஐடல்ஸ் ஃபார்ம் ஆர் இது காசியஸ் ஃபார்ம். சரிங்களா, அந்த ஃபார்மேட்டு லாஸ்ட் நீ அனுப்பின கொஸ்டின் பேப்பர்களில் மேபி வரலாம், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் பார்ட்டன் தான், அது வரல. அதுக்கு பதில் எல்சிஆர் கொடுத்துட்டாங்க. மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பாராமீட்டர் கம்பல்சரி கொஸ்டின் மேபி வரும், பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடலில். செகண்ட் மாடலில் ஆல்சோ லெக்ராஞ்சிஸ் ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு இது வித்துறாது. லெக்ராஞ்சிஸ் ஃபார்மு மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் பாராமீட்டர் மேபி 5 மார்க்கை டிவைட் பண்ணி கேட்கலாம். அண்ட் ரிமைனிங் மேபி எத்தனை மீதி டைப் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி 2 + 4 டைப் கேன்சல் பண்ணிட்டேன். மேபி 6 to 7 டைப் இருக்கும். அந்த 6 to 7 டைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா, அந்த டேபிள் அனுப்பிட்டேன். டேபிளில் பார்த்தீங்கன்னா கேஸ் 7ம் கேஸ் 8 இல்லைன்ட்டு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைப் அடி வாங்கிடும். அப்போ மீதி இருக்கிற டைப் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த தடவை லெக்ராஞ்சிஸ் ஃபார்மோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அது வேணா சால்வ் பண்ணிட்டியா இல்லை நான் சால்வ் பண்ணி காட்ட வேணுமா? சார் சால்வ் பண்ணிட்டேன் சார். அது சால்வ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். சூப்பர். என்னன்னா நான் சால்வ் பண்ணுறேன். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அது மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக போட்டு ஜீரோ பண்ணிட்டு பண்ணுற முடியாது. லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் அப்ளை பண்ண முடியாது. நார்மல் ஈக்குவேஷன்னா லெக்ராஞ்சி மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணி போடுவோம். சரிங்களா, ஓகே. இதுதான் உங்கள் சிஐஏ ஒன்னோட சிலபஸ்ஸு. இப்போ இதுக்கு ரிகார்டிங் கான்செப்ட் ஃபஸ்ட்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு நம்ம மொத்தம் எத்தனை மெத்தடில் போடலாம்? 3 மெத்தடில் போடலாம். ஒரு மெத்தட் உங்களுக்கு இல்லை, பேசிக் மெத்தட் வந்து உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதை விட்டுருவீங்க. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம். அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மோட டேபிள் தான் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன். சரிங்களா, அவங்க எதில் கேட்குறாங்க நீங்கள் அதில் போட முடியும். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்குறது என்னது அன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம். அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மில் என்னென்ன டைப் இருக்கும்? கான்ஸ்டன்ட் இருக்கும், அண்ட் என்னது அல்ஜிபிரிக் ஃபார்மேட் இருக்கும், அண்ட் ஆல்சோ எக்ஸ்பொனன்ஷியல் இருக்கும், ட்ரிகோனோமெட்ரி இருக்கும். த காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியல் அண்ட் அல்ஜிபிரிக் ஃபார்மேட் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியல் அண்ட் ட்ரிகோனோமெட்ரி கான்செப்ட் அண்ட் ஆல்சோ லீனியர் அல்ஜிபிரிக் அண்ட் ட்ரிகோனோமெட்ரி கான்செப்ட். இதுதான் நம்மகிட்ட இருக்கிறது. சரிங்களா, இந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா அன்டிட்டர்மெண்ட் ஃபார்முலா போட முடியும். மீதி வந்து எதில் போட முடியும்? மெத்தட் ஆஃப் வேரியேஷனில் போட முடியும். சரிங்களா, அப்போ மென்ஷன் பண்ணல, மெத்தட் ஆஃப் வேரியன்ஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இதுலேயும் போட முடியல, இந்த அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட்லையும் போட முடியல. அப்படிங்கும்போது என்ன பண்ண போறீங்க? டைரெக்டாக மெத்தட் ஆஃப் வேரியன்ஸுக்கு போயிடணும். இது எந்த மெத்தடில் கொடுக்கலாம், நான் எப்படி சால்வ் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு. சரிங்களா, ஓகே சார். சரி, இப்போ எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம் எடுத்துடலாமா? ஓகே. ஓகே,
உங்களுக்கு என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற யூனிவர்சிட்டி மற்ற போர்டு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்லி கன்சிடர் செகண்ட் ஆர்டர் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. மற்ற யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் போட்டிருப்பாங்க. இடத்துல செகண்ட் ஆர்டர் போல என்ன போட்டிருப்பாங்கன்னா ஹையர் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஹையர் ஆர்டர் போட்ட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் டிகிரியும் பார்ப்பான், தேர்ட் டிகிரியும் பார்ப்பான், அண்ட் ஃபோர்த் டிகிரி வரைக்கும் பார்ப்பாங்க. பட் உங்கள் சிலபஸ் வரைக்கும் செகண்ட் டிகிரி மட்டும் இருக்கிறதுனால செகண்ட் டிகிரி ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். சார் மீட் செகண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், மற்றபடி நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? ஓகே சார். ஸோ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க? ஒரு சின்ன கொஸ்டின். d squared minus 4d plus 3 into y equal to sin 3x into cos 2x. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஏன்னா எப்படி வேணா கேட்கலாம், விஐடி ஸ்டூடெண்ட் எப்படி வேணா கேட்கலாம். அப்போ நீங்கள் எப்படி இது சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? சார் வேரியபிள் செப்பரபிள். வேரியபிள் செப்பரபிள் போறீங்களா சார்? அந்த இது u of x, v of x, w. அது போனா இன்னும் கொஞ்சம் லென்த்தா தான் இது பாராமீட்டர்ஸ். வேரியஸ் அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது போனா கொஞ்சம் லென்த்தா தான் போவோம். இந்த செலக்ட் பண்ண முடியல, அதில் இன்டெகிரேஷன் நீங்கள் தருவாங்க, அதில் போய்க்கிங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்க, இதையும் ட்ரை பண்ணுங்க. நார்மல் மெத்தட் அன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் மேக்ஸிமம் சைன் காசு வந்து போட சொல்லிக்கிறோம். சைன் காசு வந்துன்னா டைரக்டா போட சொல்லிக்கிறோம். பட் நீங்க என்ன மல்டிப்ளிகேஷன் இது மல்டிப்ளைல ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா கொடுத்துக்கறல. என்ன ஃபார்முலா? sin a into cos b. என்ன ஃபார்முலா கொடுத்துக்கறேன்? sin a plus b plus sin a minus b divided by 2. ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலா ஒரு தடவை ஆட் பண்ணி பாருங்க. sin a plus b ஃபார்முலா என்ன? sin a cos b plus cos a sin b. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? sin a cos b minus cos a sin b. ரெண்டு ஆட் பண்ணா என்னவும் இந்த டைம் கட் ஆயிரும். அப்ப sin a plus into cos b sin a into cos b ரெண்டு டைம் வரும். அப்போ 2 times of sin a cos b வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த 2 times of sin a cos b தான் இந்த ஃபார்முலா. சரிங்களா? அப்ப இதை எப்படி பண்ணுவீங்க? இது வந்து a ன்னு வெச்சுக்கணும், இது வந்து b ன்னு வெச்சுக்கணும். அப்ப அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? அப்ப என்ன நடக்குது பாருங்க. d squared minus 4d plus 3 into y equal to 1/2 constant sin a plus b. என்ன கட்டி வரும்? 3x plus 2x 5x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப sin 5x plus sin x. கரெக்டாப்பா? இது என்ன டவுட் இருக்குதா? சரி, இப்போ என்ன பண்ணுவீங்க? yc கண்டுபிடிங்க. yc னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். yc கண்டுபிடிங்க. சொல்றா கண்ணு. yc யோட வேல்யூ என்ன? சால்வ் பண்ணிட்டியாப்பா? மேபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலா போட எவ்வளவு வருது? நெக்ஸ்ட் மேனுவலா போட்டா தான் மார்க் கிடைக்கும், பாத்துக்கங்க. m - 3 into m - 1 equal to 0. 3,1. 3,1. அப்போ yc யோட வேல்யூ என்ன கிடைக்குது? c1 போடுறியா a போடுறியா? e power c1 c1 e power 3x plus c2 e power x. கரெக்ட்டுங்களா? அப்போ yp என்ன ஆகுது? yp பாருங்க ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகுது. yp க்கு ரெண்டு பார்ட் இருக்குது, கேர்ஃபுல்லா போடுங்க. சரிங்களா? அப்போ yp க்கு என்ன பண்ணீங்க? yp கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம கொடுத்த pi வேல்யூ என்ன கொடுத்துக்கறாங்க பாத்துக்கங்க. yp அதாவது பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்க ரெண்டு பார்ட் இருக்குது. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் திரும்ப எழுதிக்கங்க. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்லிக்கறாங்க? d squared minus 4d plus 3 into y equal to என்ன கிடைக்குது? 1/2 into sin 5x plus sin x. इसको बंद कर दे, वो दिख रही है. It is equal to sin 5x divided by 2 plus sin x divided by 2. So இது வந்து pi1 ஓட வேல்யூ, இது வந்து pi2 ஓட வேல்யூ. பார்த்தலாமா? கபிலேஷ் சரி எஸ். ओके सर. 3/4 होता है. Then what is yp value? Let us take yp. yp இதுக்கு என்ன எடுப்பீங்க? ax plus b. रेजिस्टेंस एक याद नहीं आ रहा था. एक 1/2 याद था, दूसरा मुझे याद नहीं. a sin at
e power நேரம் a sin pi t யா a sin yes sir, a sin phi t plus b cos cos pi t cos கரெக்ட்டுங்களா? எந்த ஃபார்மேட் அந்த டேபிள் பாத்துக்கணும். எப்படி இருந்தாலும் அந்த டேபிள் மெமரி இருக்கணும். எந்த ஃபார்மேட் டேபிள் இந்த ஃபார்மேட்ல இருக்குது இந்த ஃபார்மேட் டேபிள் அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் இருக்குது. அதனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். சரிங்கம்மா? okay. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? y dash y double dash வேணும். ஏன்னா இது வந்து என்னது? y double dash, இது வந்து 4y dash plus 3. சொல்றாங்க, என்ன நடக்குது சொல்லுங்க? yp dash phi a cos phi t phi a cos phi t plus phi p பிளஸ்னா மைனஸ் ஆயிருமா? இது மைனஸ் ஆயிருமா? yes மைனஸ் phi p sin phi t. கரெக்ட்டுங்களா? அது yp டபுள் டேஷ் போடுங்க. yp டபுள் டேஷ் என்ன கிடைக்கும்? மைனஸ் 25 a sin phi t minus 25 b cos phi t. ஓகேங்களா? எல்லா வேலையும் அப்ளை பண்ணுங்க. அதாவது PI 1னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? y double dash minus 4y dash plus 3y equal to sin 5x divided by 2. சரிங்களா? இந்த 2 கூட கடைசி ஆன்சர் எழுதிடலாம். நம்ம அந்த 2 கம்ப்ளீட் பண்ணாம நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் டிவைட் பை 2 போட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? டிவைட் பை 2 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுவாங்க என்ன? okay அப்ளை பண்ணுவீங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். y double dash minus 25 a sin pi t minus 25 b cos bt minus 4 into yp dash இந்த டைம் 4 into yp அடுத்து என்னது? plus 3yp. அப்போ plus 3 என்ன? plus 3 into yp a sin pi t plus b cos pi t equal என்ன கிடைக்குது? sin x sin 5x divided by 2. கரெக்டாப்பா? yes sir. சிம்பிள் பண்ணிடலாமா? சொல்லுங்க. அப்போ sin pi t காமன் எடுங்க. sin pi t காமன் எடுங்க. என்ன வருது சொல்லுங்க? minus 25a minus 25a வேற எங்க இருக்கு? sin phi x இங்க sin தான வரும். காசு போட்டுறாரு. sin தான இருக்குது. minus 4 into minus 5 plus 20 plus 20 2 days bro 2 days only 2 days okay சவுண்ட் அதிகமா இருக்குதுப்பா. வேற என்ன பண்ண முடியுமா? சவுண்ட் இல்ல ஓகே இல்ல சார் ஒரே நிமிஷம். ஓகே சார். ஓகேவா? பார்க்கலாமா? cos pi t cos pi t ஓட வேலை என்ன? இந்த டைம் minus 25b minus இது என்ன கிடைக்கும்? minus 4 minus 22a minus 20a கடைசி டைம் இது plus 3b plus 3b equal to sin 5x divided by 2. கரெக்டாப்பா? ஈக்குவேஷன் பண்ணிக்கலாமா? sin 5x என்ன கிடைக்கும்? இந்த டைம் கட் பண்ணி என்ன கிடைக்குது? minus 22a plus 20b equal to 1/2. கரெக்ட்டுங்களா? 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? minus 44a plus 40b equal to 1. கரெக்ட்டுங்களா? இது ஓகே சார். அதே மாதிரி அடுத்த ஐடியா சொல்லுங்க. இந்த டைம் கட் பண்ண என்ன ஆகும்? 3b அப்ப minus 22b minus 22b கரெக்டாப்பா?
yes sir. இது minus 20a வா minus 20a equal to 0 கரெக்ட்டுங்களா divided by 2 போடுங்க divided by minus 2 என்ன கிடைக்கும் divided by minus 2 போட்டா 11b plus 10a equal to 0 கரெக்ட்டுங்களா Equal to 0. அப்ப b equal to எவ்வளவு கிடைக்குது minus 10 by 11a கரெக்டாப்பா I don't think so. இது அப்படிங்க Okay sir. அப்ப minus 44a plus 40 into minus 10 divided by 11a equal to 1 கரெக்ட்டுங்களா அப்ப a காமன் எடுத்துருங்க a காமன் என்ன கிடைக்கும் minus 44 minus 400 divided by 11 equal to 1 கரெக்டாப்பா Yes sir. மல்டிப்ளை பண்ணி சொல்ல பார்க்கலாம் LCM எடுத்து minus 4 into 11 minus 400 அப்ப a into என்ன கிடைக்குதுன்னா 44 னா 440 10 னா 440 அப்ப plus 44 484 வரும் 10 னா 440 டா அந்த 11 னா 44 minus 884 by 11. correct 8 Yes, the name of 84 GD Krishna. by 84 by 11. equal to 11. அப்ப a equal to என்ன கிடைக்குது So a equal to minus 11 by 884. 884 கரெக்ட்டுங்களா Okay sir. No, correct sir. இதே மாதிரி b கண்டுபிடிச்சலாமா b எங்க அப்ளை பண்ணுவீங்க இந்த b எங்க இருக்குதுல இதுல அப்ளை பண்ணிருங்க இதுல அப்ளை பண்ணா b கிடைச்சிரும் Minus a ஓட வேல்யூல 4 into minus 11 divided by minus 10 divided by 11 into 8 minus 11 divided by 84 11 11 கட் ஆயிரும் minus minus கட் ஆயிரும் plus ஆயிரும் அப்ப b கூட என்ன கிடைக்குது 10 by equal to 10 by 884. கரெக்டாப்பா அப்ப pi1 கண்டுபிடிச்சாச்சு pi1 ன்னு என்ன தெரிஞ்சுச்சா pi1 னா yp1 yp1 ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சுச்சு a ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சது minus 11 by 884 sin 5x plus 10 by 884 cos 5x இதான் yp1 Sir, இப்போ இது வந்துட்டு வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ல பண்றது தான் சார் ஈஸியா வரும் இல்லையா? இதே சால்வ் பண்ணலாம் அதே ட்ரை பண்ணி போகும் சால்வ் பண்ணுவோம் அதுக்கு இதே ஃபார்முலா அப்ளை ஆனா பண்ணிக்கலாம் நான் தப்பே சொல்ல அவன் என்ன சொன்னா ஜெனரலா சால்வ் சொல்லிட்டு நீ எந்த மெத்தட் வேணா சால்வ் பண்ணிக்கோ என்னன்னா நீ வேரியேஷன் பாராமீட்டர் போட்டுருவ பட் இன்டகிரேஷன் போடும்போது லாக் ஆகுவ அதையும் போட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அதே ட்ரை பண்ணுவோம் ஒரே ப்ராப்ளம் ரெண்டு எடுத்து ட்ரை பண்ணுவோம் சரி இப்போ p2 கண்டுபிடிக்கலாமா p82 என்னது இது p80 ஓட வேல்யூ கரெக்ட்டா பார்த்தலாமா அதே இதே மாதிரியே பண்ணிக்கலாம் இதே மாதிரி பண்ணிக்கலாமா அப்போ ஒரு பை 5 மட்டும் பண்ணா சார் புரியல கண்ணு சார் ஒரு டிவைட் பை 5 பண்ணா வந்துரும் சார் அது தெரியல போட்டு பார்த்தா இப்போ yp2 கண்டுபிடிக்கிறது என்னது சேம் ஐடியா d squared minus 3d plus 4 into y மாத்தி போட்டுறணும் இது 3 yp2 நான் பண்ணி சார் yp2 நான் பண்ணிட்டேன் சார் பண்ணிரலையா ஓகே அதே ஐடியா தான் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படி என்ன புரிஞ்சுச்சு சார் சரி டக்கனே சரி அப்போ புரிஞ்சதுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அதாவது நீ வந்து பண்ற ஒர்க்கை பார்த்தீங்கன்னா yp2 அதாவது நம்மளுக்கு இருக்குது d squared minus 4d plus 3 into equal to y equal to என்ன வருது sin x by 2 வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணிடுற சரிங்களா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க இதே ஐடியா தான்